பிரியா, என் செல்லம், அம்மா வந்த உடனே என்ன பார்க்க வந்துட்டியா? ஆமா, உன்னை பாக்குறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னடி வந்ததுமே இப்படி கோச்சுக்கிற? நீ எங்க போய் தொலைஞ்ச? ஊருக்கு போனா உனக்கு உடனே வரணும் தோணாதா? உன் இஷ்டத்துக்கு தான் வருவியா? நான் ஒருத்தியா அங்க கடந்து எவ்வளவுதான் போராடுறது? என்னடி ஆச்சு? நான் ஒருத்தி இல்லைனா அந்த சித்ரா தேவி ஓவர் ஆட்டம் போடுறாளா? உனக்கு தில் இருந்தா இத நீ அங்க வந்து சொல்லி பாரு. நீ என்னடி வந்தது வராததுமா என்ன மாட்டி விட பாக்குற? எனக்கு எதுக்கு அந்த வேலையெல்லாம்? நீ முதல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு கிளம்பு. அம்மா, சீதா ஆம்பளை புள்ளைய பெத்துட்டா. ஐயோ, போச்சா? அவ ரெண்டாவதும் பொம்பளை பிள்ளைய பெத்து கொண்டு வருவா. ரெட்ட ஆண் வாரிச பெத்து வச்சிருக்கிற உனக்கு தான் சக்கரவர்த்தி வீட்டு ஆசையெல்லாம் வரும்னு ஆசையா இருந்த. என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டாலே பாவி. ஏண்டி இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நீ சும்மா இருந்தியா? இல்ல, அம்மன் கோயிலுக்கு போய் சீதாவுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு அழகு குத்திக்கிட்டு ஆடினேன். ஐயோ, நிஜமாவா சொல்ற? நான் மட்டும் இல்ல, குடும்பமே அன்னைக்கு அம்மன் கோயில்ல தான் இருந்தோம். ஐயோ, சரி, அவங்கெல்லாம் போயிட்டு போறாங்க, நீ எதுக்கு போய் அழகு குத்தின? நான் எங்க அழகு குத்துன? குத்தி விட்டுட்டாங்க. ஏண்டி இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நீ சும்மாவா இருந்த? வாயை திறந்து சொண்டை போட வேண்டியது தானே? வாயில தானே அழகே குத்துனாங்க, அப்புறம் எப்படி வாயை திறக்கிறது? ஐயோ, என்ன கொடுமைடி இது, என்ன கொடுமை! அம்மா, நான் மட்டும் அழகு குத்திக்க மாட்டேன்னு சொன்னா என்ன சும்மாவே விட மாட்டாங்க. அப்புறம் சொத்துல பங்கு கிடைக்காம போனாலும் போயிடும். அதனாலதான் அழகு குத்தும்போது பேசாம இருந்துட்டேன். அம்மா, இந்த கோல்ட் காயின். ஐயோ பிரியா, ஐயோ பிரியா, எங்கடி சுட்ட? சீதா ஆம்பளை புள்ள பெத்ததுக்கு ராம் எல்லாருக்கும் கோல்டு காயின் கொடுத்தாரு. என்னடி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாருக்கும் ஒண்ணுதாமா. ஏண்டி உங்க அப்பா கொண்டு வேணும்னு சொல்லி ரெண்டா வாங்கிட்டு வர வேண்டியதானே? இந்த ஒண்ணு வாங்கினதுக்கு எல்லாரும் என்ன கேலியா பார்த்தாங்க. வேணும்னா நீ போய் கேட்டு வாங்கிக்கோ. சரி சரி, என்கிட்ட நீ கோல்ட் காயின் கொடுத்ததே வெளியில சொல்ல வேண்டாம். நான் ராம் மாப்பிள்ள கிட்ட தனியா ஒண்ணு கேட்டு வாங்கிக்கிறேன். கோல்ட் காயின் பார்த்த உடனே உன் புத்தியே மாறிடுச்சு. கோல்ட் ஆச்சு, கோல்டு கோல்டு. அம்மா, சீதா ஆம்பளை புள்ளைய பெத்தாலும் பெத்தா என் குழந்தைங்க ரெண்டையுமே யாரும் திரும்பி கூட பாக்குறது இல்ல. அவ புள்ள ஊன்னு மூச்சு விட்டாலே போதும், உடனே குடும்பமே சேர்ந்து குழந்தைக்கு காவடி தூக்குறாங்க. என் குழந்தைங்க என்ன கத்துனாலும் யாருமே காதல வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதுலயும் சீதா குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த அன்னைக்குன்னு பார்த்து ராம்க்கு ஒரு புது பிசினஸ் கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சோம். என்ன குதி குதிக்கிறாங்க! என்னமோ உலகத்திலேயே இல்லாத அதிசய குழந்தைய பெத்துக்கிட்டா மாதிரி. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லி ஆள் மாத்தி ஆளு அவ குழந்தைய தூக்கிக்கிட்டு ஆடுறாங்க. கீழே கூட படுக்க போட மாட்டேங்கிறாங்க. பத்தாததுக்கு ஜோசியரை கூட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு மாஞ்சி மாஞ்சி ஜோசியம் கேக்குறாங்க. ஆஹா ஓஹோன்னு ஒரே கும்மாலம் தான். பார்க்கவும் சகிக்கல, கேட்கவும் சகிக்கல. இதுக்கெல்லாம் முதல்ல ஒரு முடிவு கட்டணும். இனி அந்த வீட்டுல ஒண்ணு அவ குழந்தை இருக்கணும், இல்ல ஏன் குழந்தைங்க இருக்கணும். அவ்வளவு தூரத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்களா? உன் பிள்ளைங்க தாண்டி அந்த வீட்டுல வாழணும், அந்த வீட்டு சொத்துக்களையும் ஆளணும். அந்த சீதா பிள்ளையும் அங்க இருக்க கூடாது, அவளும் அங்க இருக்க கூடாது. அப்படி எங்கம்மா நடக்க போகுது? என் ரெண்டு குழந்தைங்களோட ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜோசியரை பார்த்தேன். அவன் என்னடானா என் ரெண்டு குழந்தைங்களும் சன்னியாசியா போயிடுமா. சீதா குழந்தைதான் ராஜயோகமா வாழும் அப்படின்னு சொல்றான். அப்படி எவன்டி சொன்னது? அவன் வாயில கொள்ளைக்கட்டையை வைக்க. நான் சொல்றேன், உன் பிள்ளைங்களுக்கு தான் ராஜயோகம் இருக்கு. சீதா பிள்ளைதான் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுமா. இத பாரு, என் வாக்கு பலிக்கும். அம்மா, நாளைக்கு குழந்தைய தொட்டில போட்டு பேரு வைக்க போறாங்களாம்.